Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th ஜியாகிரஃபி 7th லெசன் ஹியூமன் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு இந்த லெசன்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் லெசன்ஸ் ஹிஸ்ட்ரி லெசன்ஸ்க்கான லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ப்ளஸ் ஸ்டோரி டைப் எக்ஸ்ப்ளனேஷன் நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கல அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளஸ் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் சார். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன்ஸ். ஹியூமன் ஜியாகிரஃபி ரெஃபர்ஸ் டு தி ஸ்டடி ஆஃப் வேஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் of the human societies and their operations in relations to their physical environment. அதாவது ஹியூமன் ஜியாகிரஃபி அப்படின்னு சொன்னோன்னா மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மாற்றங்கள்லாம் என்னென்ன, மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற பில்டிங்ஸ் என்ன, டேம்ஸ் என்ன, அதுக்கடுத்து அவங்களால் உருவாக்கப்பட்ட மண்டலங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் ஹியூமன் ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? திஸ் சாப்டர் ஃபோக்கஸஸ் ஆன் தி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் யூட்டிலைசேஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ் இன் தமிழ்நாடு. இந்த சாப்டரில் என்ன பார்க்க போகிறோம் இந்த லெசனில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாம் எப்படி எந்தெந்த வகையில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு எந்தெந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். We have studied earlier that the earth is endowed with the variety of natural resources such as land forms, rivers, soils, natural vegetations, waters and wildlife. ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் லெசனில் பார்ப்போம் ஜியாகிரபிக்கல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்த லெசனில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவோம், தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட் லேண்ட் டைப்ஸ், அதாவது மலைகள் இருக்குது, அதே மாதிரி சமவெளிகள் இருக்குது, ஆறுகள் இருக்குது, பீடபூமிகள் இருக்குது, ரொம்ப மழை பெய்யக்கூடிய பகுதியும் இருக்குது, அதேமாதிரி ரொம்ப கம்மியாக ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய பிளேஸஸும் இருக்குது. இதனால் அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாம் நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி எப்படி ஒரு கண்ட்ரி அப்படி நம்மளோட தமிழ்நாடு வந்துட்டு டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்க? ஹியூமன் பிகின்ஸ் டு யூஸ் தீஸ் ரிசோர்ஸஸ் யூஸிங் தேர் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ். தஸ் தி ஹியூமன் பீயிங் ஆர் தி மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ரிசோர்ஸஸ் ஆஃப் தி எர்த் சர்ஃபேஸ். அதாவது மனித இனம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணி மிகப்பெரிய அளவில் அவங்களோட வளர்ச்சிக்காக இதை பயன்படுத்தினாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி நம்ம வந்துட்டு நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். Agriculture is derived from the Latin word ager and cultura. அதாவது அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இது ஒரு லேட்டின் வேர்ட் ஏகர் அண்ட் கல்ச்சரா அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் அக்ரிகல்ச்சர். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் ஃபீல்ட் அண்ட் க்ரோயிங், அதாவது நிலம் மற்றும் வளர்த்தல். க்ரோயிங் அப்படின்னு சொன்னால் வளர்த்தல், நிலம் அப்படி வளர்த்தல் அப்படி தான் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி இந்த அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு லேட்டின் வேர்டுக்கான மீனிங் ஏகர் அண்ட் கல்ச்சரா. Agriculture is the practices of farming and that includes the cultivation of crops, rearing of animals, birds, forestry, fisheries and other relating activities. அதாவது வேளாண்மை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தமிழில், அந்த அக்ரிகல்ச்சர் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் வேளாண்மை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ், நமக்கு தேவையான உணவுப் பொருட்களில் விளைவிக்கிறோம்ல, அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் விளைவிக்கிறதும், அதே மாதிரி அனிமல்ஸ் இந்த கோட்டு கவ் இதெல்லாம் மேய்க்கிறோம்ல, ஆடு மாடு மேய்த்தல், அதுக்கடுத்து பேர்ட்ஸ் வளர்த்தல், அதுக்கடுத்து ஃபாரஸ்ட்ரி காடுகளை வளர்த்தல், அதுக்கடுத்து மீன் வளர்த்தல், இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? அக்ரிகல்ச்சர் is the major occupation in Tamil Nadu. Agriculture has been the mainstay of the state's economy since independence, with more than 65% of the population depends upon their செக்டர்ஸ் ஃபார் தேர் லிவிங். அதாவது அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட ஜிடிபியில், அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து தான் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 65% ஆஃப் பீப்புள்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மக்கள் தொகையில் 65% மேற்பட்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸை பயன்படுத்தி விவசாயம் வேளாண்மை தான் அக்ரிகல்ச்சர் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரிங்க? அக்ரிகல்ச்சர் ப்ரொவைட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் தி ரூரல் பீப்புள் அண்ட் லார்ஜ் ஸ்கேல். தெர் இஸ் எ ஸ்ட்ராங் லிங்க் பிட்வீன் தி அக்ரிகல்ச்சர் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கிற ரூரல் பீப்புள்ஸ் அதிகப்படியான வேலைவாய்ப்பை ஏற்படுத்த கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் ரூரல் அப்படின்னு சொன்னால் வில்லேஜில் இருக்கிற ஒரு மக்களுக்கு வந்து பார்த்தோன்னா அதிகப்படியான வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது இந்த அக்ரிகல்ச்சர் தான். சரிங்களா? தெர் இஸ் அதே மாதிரி இந்த அக்ரிகல்ச்சருக்கும் அதே மாதிரி எக்கனாமிக் க்ரோத்தும் பொருளாதார வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு கனெக்டிவிட்டி வந்துட்டு தான் இருக்குது. பேடி, மில்லட்ஸ் அண்ட் பல்சஸ் ஆர் தி பிரின்சிபல் ஃபுட் கிராப்ஸ் ஆஃப் தி ஸ்டேட். பேடி, மில்லட்ஸ் அண்ட் பல்சஸ் இதெல்லாமே வந்து பார்த்தா நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான. பேடி அப்படின்னு சொன்னால் அரிசி, சரியா? நெல், அதுக்கடுத்து தானியங்கள், அதுக்கடுத்து பல்சஸ் பருப்பு வகைகள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களோட மிக முக்கியமான உணவு பயிர். சுகர்கேன், காட்டன், சன்ஃப்ளவர், கோகோனட், கேஷ்யூ, சில்லிஸ், ஜிஞ்சலி, கிரவுண்ட்நட், டீ, காஃபி, கடமம் அண்ட் ரப்பர் அண்ட் தி மேஜர் கமர்ஷியல் கிராப்ஸ். அதாவது இதெல்லாம் வந்து பார்த்தா பேடி, மில்லட்ஸ், பல்சஸ் இது மூணுமே வந்து பார்த்தா நம்ம உணவுக்காக உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள். அதுக்கு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ்யூ நட், கோகோனட், சன்ஃப்ளவர் இதெல்லாமே வந்து பார்த்தா நம்மளோட
பணப்பயிர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதான் இது கமர்ஷியல் கிராப்ஸ், வியாபாரத்துக்காக நம்ம கிராப் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் இதெல்லாம். அதுக்கடுத்து ஜியோகிராஃபிக்கல் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் தி அக்ரிகல்ச்சர், அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிளேஸில் வந்து நீலகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி, டீ எல்லாம் வந்துட்டு கிராப் பண்ணுவாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு தஞ்சாவூரில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நெல்லை வந்துட்டு கல்டிவேட் பண்ணுவாங்க. அதுக்கான காரணங்கள்லாம் என்னென்ன, அதை டிட்டர்மைன் பண்ணுற முக்கியமான காரணிகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாட்டில் நம்ம பார்ப்போம். லேண்ட் ஃபார்ம், கிளைமேட், சாயில், இரிகேஷன் ஆர் தி ஃபேக்டர்ஸ் தட் டிட்டர்மைன் தி growth ஆஃப் அக்ரிகல்ச்சர். அதாவது லேண்ட் ஃபார்ம் அங்கே இருக்கக்கூடிய நிலத்தோற்றம், கிளைமேட் அங்கே இருக்கக்கூடிய காலநிலை, சாயில் நிலம், மண், அதுக்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய நீர்ப்பாசன வசதி, அதுக்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய என்ன பொருள் கல்டிவேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணக்கூடிய முக்கியமான காரணிகளாக வந்துட்டு லேண்ட் ஃபார்ம்ஸ், கிளைமேட், சாயில், இரிகேஷன் இதெல்லாமே வந்து பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் என்ன பொருள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணக்கூடிய முக்கியமான காரணிகள். அதுக்கடுத்து லேண்ட் ஃபார்ம் வந்துட்டு என்னென்னு பார்ப்போம். நிலத்தோற்றம், அங்கே இருக்கக்கூடிய நிலத்தோற்றம் தான் மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. ஒரு பகுதியில் என்ன விளையணும், என்ன விளையக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு டிட்டர்மைன் பண்ணக்கூடிய, தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணியாக லேண்ட் ஃபார்ம் வந்துட்டு வந்துருக்கு. சரிங்களா? தமிழர் இஸ் a land of diverse land space comprising of plateaus and plains. Among them, the plains are most suitable for agriculture. தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட பீடபூமிகள், மலைப்பகுதிகள், அதுக்கடுத்து சமவெளிகள், இது 3 வகையான நிலப்பகுதிகள் இருக்குது. இதெல்லாம் சமவெளிகள், பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகள் தான் நம்ம விவசாயம் செய்கிறதுக்கு மிக உகந்த ஒரு பகுதியாக வந்துட்டு இருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து தி பிளைன்ஸ் வித் தி அலுவியல் சார் என்ஹான்சஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி, அதாவது அலுவியல் சாயல் அப்படின்னு சொன்னால் கரிசல் மண், அப்படி வண்டல் மண் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மண் இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தா அதிகப்படியான விளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலப்பகுதியாக வந்துட்டு எக்ஸாம்பிள், பிளைன்ஸ் ஆஃப் காவேரி அக்ரிகல்ச்சர் இந்த பிளாட்டோ இஸ் மாடரேட்டட் அண்ட் புவர் ஆன் இஸ் ஹில்ஸ். அதாவது இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா காவேரி பிளைன் இருக்கலாம், காவேரி சமவெளி, அந்த காவேரி ஆறு பாயக்கூடிய சமவெளி பகுதியில் அதிகமான கல்டிவேஷனும், அதேமாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸில் போரான கல்டிவேஷன் வந்துட்டு இருக்கும். அதுக்கடுத்து கிளைமேட் அப்படின்னு சொன்னால் காலநிலை. நம்மளோட தமிழ்நாட்டில் விவசாயம் செய்கிறதுக்கு காலநிலை வந்துட்டு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தி கிளைமேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் suited in the tropical zone which is near to the equator. The state experiences a tropical climate, hence the temperature in the Tamil Nadu is relatively high almost throughout the year. ஸோ ஒன்லி த ட்ராபிக்கல் கிராப்ஸ் ஆர் கல்டிவேட்டட். தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் வந்துட்டு அமைஞ்சிருக்கிறதுனால இங்கே வந்து ட்ராபிக்கல் கிளைமேட் தான் வந்துட்டு இருந்துருக்கு. இந்த ட்ராபிக்கல் கிளைமேட் இருக்கிறதுனால வருஷம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாடரேட்டான ஒரு டெம்பரேச்சர் வந்துட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி டெம்பரேச்சரில் வரக்கூடிய செடிகள் தான் நம்ம கிராப் பண்ண முடியும். அதேமாதிரி காஷ்மீரில் வரக்கூடிய ஆப்பிளோ அப்படி இல்லாட்டா ஆப்பிள் எல்லாம் வந்துட்டு நம்மளோட தமிழ்நாட்டில் வந்துட்டு கல்டிவேட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஹீட்டாக இருக்கக்கூடிய காலநிலை, ஹீட்டாக இருக்கக்கூடிய கிளைமேட் இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு அந்த மாதிரியான கிராப்ஸ் வந்துட்டு விளைவிக்க முடியாது. இந்த மாதிரி ஹீட் டெம்பரேச்சரில் எந்தெந்த கிராப்ஸ் எல்லாம் வளருமோ அதை தான் நம்ம தமிழ்நாட்டில் விளைவிக்க முடியும். சரிங்களா? அதுக்கடுத்து ஒன்லி இது ட்ராபிக்கல் கிராப்ஸ் ஆர் கல்டிவேட்டட். Water is another limiting factor that agriculture. Northeast monsoon is the major source of rainfall for the Tamil Nadu. Therefore, the major cropping season beginning with this season. The rainfall of this season and irrigation facilities affect the agriculture to large extent. அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா மிகப்பெரிய அளவில் மழை பெறக்கூடிய மான்சூன் எது அப்படின்னு சொல்லி நார்த் ஈஸ்ட் மான்சூன், அதாவது வடகிழக்கு மான்சூன் அப்படின்னு சொல்லலாம். வடகிழக்கு பருவ காற்றுலாம் நமக்கு அதிகப்படியான மழைப்பொழிவு கிடைக்கும். இந்த மழைப்பொழிவு அந்த சீசனில் கிடைக்கிறதால அந்த சீசனில் நிறைய கிராப்ஸ் வந்துட்டு விளைவிக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து சாயில், மண். Soil is one of the most essential elements of agriculture. It provides essential minerals or nutrients for the growth of crops and vegetations from the regions of river valleys and the coastal plains are the most agricultural productive regions of the state as they are covered with the fertile alluvial soil. அதாவது மண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸில் எந்த கல்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது நிர்மாணிக்கிறதுல மிக முக்கியமான ஒரு ஃபேக்டராக வந்துட்டு இருக்குது. இதனால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வளமிக்க ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு எது இருந்துச்சுன்னா அலுவியல் சாயில், அதாவது வண்டல் மண், அப்படி இல்லாட்டி கரிசல் மண் தான். அதில் அதிகப்படியான ஃபெர்டைல், அதாவது ஃபெர்டைல் அப்படின்னு சொன்னால் செழிப்பாக இருக்கக்கூடிய மண். சரிங்களா? அதுக்கடுத்து இரிகேஷன் அப்படின்னு சொன்னால் நீர்ப்பாசனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Monsoon rainfall in the state is highly irregular. Further, it is seasonal. Hence, irrigation becomes necessary for successful cultivations of the crops of the state. In dry season, rain-fed crops are cultivated. அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பருவமழை நம்பி தான் நம்ம இருக்கிறோம். சரிங்களா? அந்த பருவமழை பொய்த்து போகும் காலங்களில் நமக்கு வந்துட்டு ரொம்ப
டிராஃப்ட் தான், அதாவது வறட்சி தான் ஏற்படும். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பருவமழை இல்லாத காலத்தில் ட்ரை ட்ரை பிளான்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா, அதாவது வறட்சியில் வாழக்கூடிய தாவரங்கள் வந்துட்டு நம்மளோட தமிழ்நாட்டில் நம்ம வளர்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கடுத்து ஃபார்மிங் டைப் தமிழ்நாட்டில் வந்துட்டு எந்தெந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சப்ஸ்டன்ஸ் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர், அதாவது உள்ளார்ந்த வேளாண்மை, தீவிரமான வேளாண்மை அப்படின்னு சொல்லப்படும். அது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிராக்டிஸ்ட் ஆல் ஓவர் தி தமிழ்நாடு வித் தி ஃபியூ எக்ஸ்பெக்டேஷன். ஒரு சில பகுதிகளை தவிர மற்ற பகுதிகள் எல்லாமே இந்த நம்ம ஃபார்மிங் டைப்பை வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கடுத்து பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த டீ, காஃபி, அதுக்கடுத்து ரப்பர் இதெல்லாம் கல்டிவேட் பண்ணுற பிளேஸ் தான் பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, டீ, காஃபி எல்லாமே ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் நடக்கும் சரிங்களா. மோஸ்ட்லி வெஸ்டர்ன் காட்ஸில் நடக்குது இந்த பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர். அதுக்கு மிக்ஸ்டு ஃபார்மிங் அப்படின்னு சொன்னோன்னா, பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் காவேரி அண்ட் தென்பெண்ணை இந்த பிளேசஸ் எல்லாமே மிக்ஸ்டு ஃபார்மிங் வந்துட்டு இருக்கு. கிராப்பிங் சீசன்ஸ் இன் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயம் செய்கிறதுக்கான எந்தெந்த மாதிரியான சீசன்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபார்மர்ஸ் செலக்ட் தி டிஃப்ரெண்ட் கிராப்ஸ் ஃப்ரம் தி different seasons of cultivations. It is based on the temperature and availability of moisture in the soil. Accordingly, the state has been following crop season. அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிராப்பிங் சீசன் விதைக்கிறோம் இல்லையா, விதைக்கிறதுக்கான சீசன் வந்து பார்த்தீங்கன்னா 3 சீசனாக வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த 3 சீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒன்று வந்துட்டு சொர்ணவாரி, இன்னொன்று சம்பா, இன்னொன்று நவரை. 3 வந்துட்டு நம்ம கிராப்பிங் சீசனாக வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்குது. சொர்ணவாரி, சம்பா, நவரை. சொர்ணவாரி வந்துட்டு சித்திரை பட்டம் அப்படின்னு சொல்ல சித்திரை அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும், ஏப்ரல் மேலேருந்துட்டு அந்த சித்திரை வந்துட்டு இருக்கும். அதனால சோவிங் எந்த மாதத்தில் அது விதையை விதைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏப்ரல் டு மேல சொர்ணவாரியில் எந்தெந்த அது ஹார்வெஸ்டிங், அதாவது அறுவடை செய்வது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தா, சொர்ணவாரியில் விதைச்ச விதையை ஆகஸ்ட் டு செப்டம்பரில் வந்துட்டு அறுவடை செய்வாங்க. மேஜர் கிராப்ஸ் எது அப்படின்னு சொன்னால் மில்லட்ஸ் அண்ட் காட்டன். மில்லட்ஸ் அப்படின்னு சொன்னால் தானியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ராகி, அதுக்கு கேழ்வரகு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து மில்லட்ஸ். அது எல்லாமே இந்த சொர்ணவாரி வந்துட்டு கல்டிவேட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து சம்பா அப்படின்னு சொன்னால் ஆடிப்பட்டம் வந்து ஜூலை டு ஆகஸ்ட். இதில் ஜனவரி டு பிப்ரவரியில் வந்துட்டு இதை ஹார்வெஸ்டிங் பண்ணுவாங்க. அது பேடி அண்ட் சுகர்கன், அதாவது பேடி அப்படின்னு சொன்னால் நெல், அப்படி இல்லாட்டி நெல் ப்ளஸ் வந்துட்டு கரும்பு வந்துட்டு இந்த சீசனில் வந்துட்டு விதைப்பாங்க. அதுக்கு நவரை அப்படின்னு சொன்னால் நவம்பர் டு டிசம்பர். அதுக்கு அதை எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அறுவடை பண்ணுவாங்கன்னா பிப்ரவரி டு மார்ச் வந்துட்டு அறுவடை பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், குக்கும்பர் அண்ட் வாட்டர் மெலன் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் கல்டிவேட் பண்ணுறாங்க சரிங்களா. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மேஜர் கிராப்ஸ் இன் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபுட் கிராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த வகையில் எந்தெந்த பிளேஸில் அதிகமாக கல்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பேடி அப்படின்னு சொன்னால் நெல் சரிங்களா. நெல் வந்து எங்கே கல்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பேடி இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேபிள் ஃபுட் கிராப் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உணவு பயிர், மிக முக்கியமான உணவு பயிரை வந்துட்டு அரிசி வந்துட்டு இருக்குது சரிங்களா. பொன்னி அண்ட் கிச்சடி சம்பா ஆர் தி மேஜர் வெரைட்டிஸ் ஆஃப் பேடி grown in தமிழ்நாடு. Though it is cultivated all over தமிழ்நாடு, it's cultivated highly in concentrated தஞ்சாவூர், திருவள்ளூர் அண்ட் காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர். அதாவது இது இப்போ தமிழ்நாட்டை அதிகமாக கல்டிவேட் பண்ணக்கூடிய நெல் வகை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொன்னி, அதுக்கப்புறம் கிச்சடி, இது சம்பா. இது ரெண்டு தான் அதிகப்படியான அளவில் நம்ம கல்டிவேட் பண்ணுறோம். பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிளேசஸ்லுமே இது கல்டிவேட் பண்ணப்பட்டாலும் அதிகமாக வந்துட்டு எங்கே கல்டிவேட் பண்ணப்படுது அப்படின்னு சொன்னால் தஞ்சாவூர், திருவள்ளூர் இந்த பிளேஸ்லாம் வந்துட்டு அதிகப்படியாக வந்துட்டு இவங்க கல்டிவேட் பண்ணுறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து தி தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், TRRI, அதாவது தமிழ்நாடுல இருக்கிற நெல் ஆராய்ச்சி மையம் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இஸ் அன் இந்தியன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஒர்க்கிங் இன் தி ஃபீல்ட் ஆஃப் ரைஸ் அண்டர் தி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழே வந்து செயல்படக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த TRRI சரிங்களா. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, இட் இஸ் situated in Adudurai in Tanjavur district. It was established in April 1985 in TNAU to meet the research requirements for the region, with helps existing agriculture colleges and research centers from the lead functions rice to based on cropping systems. அதாவது இது 1985 ஏப்ரல் மாதம் வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷனை வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. TNAU கீழே வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு செயல்பட்டு வந்துட்டு இருக்கு சரிங்களா. அக்ரிகல்ச்சர் ரைஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ஸில் இந்த கிச்சடி சம்பா, அதுக்கடுத்து பொன்னி அரிசி வந்துட்டு அதிகமாக விளைவிக்கிறாங்க. இட் ரேங்க்ஸ் தி தேர்ட் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ் அமong தி ஸ்டேட் ஆஃப் இந்தியா. தி டெல்டா ரீஜன்ஸ் ஆஃப் ரிவர் காவேரி அண்ட் even Tanjavur is the major rice producing regions of தமிழ்நாடு. ஸோ தி ரீஜன் இஸ் ரைட்லி கால்ட் அஸ் கிரானரி ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இந்திய அரிசி உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பிளேஸில் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தஞ்சாவூரில் அதிகமான அரிசி உற்பத்தி பண்ணுறதுனால அது வந்துட்டு கிரானரி ஆஃப் தமிழ்நாடு, அதாவது
அரிசி நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது சரிங்களா. மில்லட்ஸ் அப்படின்னு சொன்னால் தானியங்கள், அதுக்கடுத்து இந்த கோதுமை சாரி ராகி, கேழ்வரகு இதெல்லாம் வந்து பார்த்தா மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லப்படும் திணை வகைகள். மில்லட்ஸ் ஃப்ரம் தி ஸ்டாபிள் ஃபுட் ஆர் நியர்லி 1/3 ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. சோஜம், ஜோவார், சோளம், ராகி, கேழ்வரகு அண்ட் பாஜ்ரா, கம்பு ஆர் தி மேஜர் மில்லட்ஸ். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் அரிசிக்கு அடுத்து நம்ம அதிகமாக உணவு பயிருக்கு பயன்படுத்தக்கூடிய உணவு பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ், அதாவது திணை வகைகள். அதில் ஜோவார் அப்படின்னு சொன்னால் சோளம், கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம அது அடுத்த முக்கியமான உணவு பயிர். These are grown not only in the drier areas but also in the coastal plains. Sorghum is grown in the Coimbatore Plateau and Kamban Valley. ராகி இஸ் கிரவுண்ட் இன் கோயம்புத்தூர், தருமபுரி, வெள்ளூர் அண்ட் கடலூர் டிஸ்ட்ரிக்ஸ். இதெல்லாம் எங்கெங்கே கல்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியா அப்சர்வ்டு 2018 as a நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். அதாவது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2018 வருஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா உலக அதாவது நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ், அதாவது திணை வகைகளுக்கான வருடமாக வந்துட்டு கொண்டாடி இருக்குது. அதேமாதிரி FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் வந்துட்டு 2023 வந்து பார்த்தா மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லி மில்லட்ஸ் டேராக கொண்டாட போகிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பல்சஸ் அப்படின்னு சொன்னால் பருப்பு வகைகள். பல்சஸ் ஆர் தி மேஜர் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். பெங்கால் கிராம், பிளாக் கிராம், கிரீன் கிராம் அண்ட் சௌபா கிராம், ஆர்ஸ் கிராம் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பல்சஸ் க்ரோன் இன் தமிழ்நாட்டில் முக்கியமாக விளையக்கூடிய பருப்பு வகைகள்லாம் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. பெங்கால் கிராம், பிளாக் கிராம், கிரீன் கிராம், பாசிப்பயிறு, பச்சை பயிறு, அதுக்கடுத்து கொண்டக்கடலை, அதுக்கடுத்து குதிரைவாலி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே விளையக்கூடிய முக்கியமான பருப்பு வகைகள் சரிங்களா. பல்சஸ் ஆர் க்ரோன் இன் தி வைட் ரேஞ்ச் ஆஃப் எ climatic conditions, mostly in the drier regions with or without irrigations. Mild cool climate and low or to moderate rainfall the best suited for pulses. அதாவது அதிகமான மழைப்பொழிவு இல்லாமல் கம்மியான மழைப்பொழிவு இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கக்கூடிய மழைப்பொழிவும் அதே மாதிரி டெம்பரேச்சரும் மீடியமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பல்சஸ் வந்து நல்லபடியாக விளையும் சரிங்களா. பல்சஸ் சர்வ்ஸ் தி எக்ஸலண்ட் ஃபுட்டர். அதாவது பல்சஸ் அப்படின்னு சொன்னால் இந்த பருப்பு வகையில் வந்து விலங்குகளுக்கு மிக முக்கியமான ஒரு தீவனமாக வந்துட்டு இருக்குது. Pulses are grown in the almost all districts in the except the சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி இந்த 3 டிஸ்ட்ரிக்ஸ் தவிர மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வகையில் வந்துட்டு கல்டிவேட் பண்ணப்படுது. திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த பிளேசஸில் வந்து அதிகப்படியான பல்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கல்டிவேட் பண்ணப்படுது சரிங்களா. அதுக்கடுத்து ஆயில் சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுன்னா எண்ணெய் வித்துக்கள், கிரவுண்ட் நட், ஜிஞ்சலி, கேஸ்டர், கோகோனட், சன்ஃப்ளவர் அண்ட் மஸ்டர்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயில் சீட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நிலக்கடலை, அதுக்கடுத்து ஜிஞ்சர் கேஸ்டர் அப்படின்னு சொன்னால் ஆமணக்கு, அதுக்கடுத்து கோகோனட், தேங்காய், அதுக்கடுத்து சன்ஃப்ளவர், சூரியகாந்தி இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா கடுகு இதெல்லாம் வந்து நமக்கு தேவையான எண்ணெய் வித்துகள் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா. அதுக்கடுத்து தட் ஆர் க்ரோன் இன் தி தமிழ்நாடு. அப்பார்ட் ஃப்ரம் இட்ஸ் ஃபுட் ப்ரிப்பரேஷன்ஸ் இட் இஸ் யூஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் லூப்ரிகண்ட் இன் மேனுஃபேக்சரிங், வேர்னிஷ், சோப்ஸ், கேண்டில்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் பேராமெட்டிக்ஸ். இந்த எண்ணெய் வித்துகள் எல்லாமே நமக்கு தேவையான உணவுப் பொருளுக்கு மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நிறைய மெடிசின் கிரியேட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி நமக்கு தேவையான காஸ்மெட்டிக்ஸ் அதாவது அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறதுக்கும் சோப் தயாரிக்கிறதுக்கும் வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்துட்டு பயன்படுத்தப்படுது சரிங்களா. அதுக்கடுத்து The cultivations of groundnut is mostly concentrated in வெள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம் அண்ட் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ஸ். அதாவது அதிகப்படியான கிரவுண்ட்நட் எங்கெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணப்படுது கல்டிவேட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம் இந்த பிளேஸ் எல்லாம் வந்துட்டு கல்டிவேட் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் தருமபுரி, கடலூர், பெரம்பலூர் இந்த பிளேஸ் எல்லாம் வந்துட்டு கல்டிவேட் பண்ணப்படுது சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுகர்கன் நம்மளோட தமிழ்நாட்டில் அதிகமாக எந்த பிளேஸில் கல்டிவேட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் கேஷ் கிராப்ஸ் ஆஃப் தி ஸ்டேட். It is an annual crop. It requires high temperature and heavy rainfall. It grows well in tropical regions. Major sugarcane producing districts are திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், ஈரோடு அண்ட் திருநெல்வேலி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான கேஷ் கிராப், அதாவது பணத்துக்காக நம்ம கல்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு கிராப் வந்துட்டு சுகர்கன். இதுக்கு வந்துட்டு நல்லபடியான நீர்ப்பாசன வசதி வந்துட்டு தேவைப்படும். அதே மாதிரி வந்து வருஷம் ஃபுல்லாக ரெயின்ஃபால் இருந்துச்சுன்னா நல்லாவே கல்டிவேட் ஆகும். தமிழ்நாட்டில் அதிகப்படியான சுகர்கன் கல்டிவேட் சுகர்கன் அப்படின்னு சொன்னால் கரும்பு அதிகமாக கல்டிவேட் பண்ணக்கூடிய பிளேஸில் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா திருவள்ளூர், காஞ்சிபுரம், வெள்ளூர் இதெல்லாம் வந்து அதிகமாக கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து காட்டன் அப்படின்னு சொன்னோன்னா பருத்தி வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் எங்கே அதிகமாக கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். காட்டன் இஸ் அ ஃபைபர் அண்ட் கேஷ் கிராஃப்ட். It requires black soil, long frost-free conditions and warm and humidity weather for its cultivation. Humid weather is early stages and
ஹாட் ட்ரை வெதர் டியூரிங் தி ஹார்வெஸ்ட் பீரியட் இட்ஸ் சூட்டபிள் ஃபார் திஸ் கிராப். அதாவது காட்டன் கல்டிவேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லப்போ தான் இது வந்து முக்கியமான ஒரு கேஷ் கிராப். இதுக்கு நல்லபடியான அது ஸ்டார்டிங்கில் வளர்ந்துட்டு இருக்கும்போது அதுக்கு நல்லபடியான ரெயின்ஃபால் வந்துட்டு இருக்கும், ப்ளஸ் ஈரப்பதமான ஒரு டெம்பரேச்சர் வந்துட்டு இருக்குங்க. ஆனால் அதை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அதை அறுவடை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்டான சீசன் இருந்தால் தான் காட்டனால் என்ன ஆகாது, அது வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஹார்வெஸ்ட் பண்ணும்போது ஹாட்டான டெம்பரேச்சர் வந்துட்டு இருக்கணும். சரிங்களா? இந்த தமிழ்நாட்டில் அதிகப்படியான காட்டன் வந்துட்டு எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கோயம்புத்தூர், அதுக்கடுத்து வைகை, வேப்பர், ரெயின் பேசின்ஸ், அதுக்கடுத்து மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர், இந்த பிளேசஸ் எல்லாமே அதிகப்படியான காட்டன்ஸ் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளான்டேஷன் கிராப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி டீ, காஃபி, கேஷ்யூ, ரப்பர், சிங்கோனா, அதாவது மலைப்பகுதிகளில் கல்டிவேட் பண்ணக்கூடிய ட்ரீஸ் எல்லாமே பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டீ, காஃபி, கேஷ்யூ, ரப்பர், இதெல்லாம் சிங்கோனா, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியில் வளரக்கூடிய மரங்கள், இதெல்லாமே தான் பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? தமிழ்நாடு ரேங்க்ஸ் செகண்ட் இன் தி ஏரியா ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் டீ இன் இந்தியா நெக்ஸ்ட் டு அசாம். டீ ப்ரொடக்ஷனில் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே 2வது ஸ்டேட்டாக இருக்குது. அசாமுக்கு அடுத்தபடியாக 2வது டீ ப்ரொடக்ஷனாக தமிழ்நாடு வந்துட்டு இருந்துட்டு வந்து டீ பிளான்டேஷன் ஆர் ஃபவுண்ட் இன் தி ஹில்ஸ், நீல்கிரிஸ் அண்ட் கோயம்புத்தூர். தி நீல்கிரிஸ் இஸ் நாட் notable regions of tea plantations. Coffee plants are grown in the hills of Western Ghats. Western Ghats is also found in the hilly slopes of Dindigul, Madurai, Theni, Salem districts. இது வந்து பார்த்தீங்கன்னா டீ வந்துட்டு தமிழ்நாட்டை அதிகப்படியாக எங்கே கல்டிவேட் பண்ணப்படுது அப்படின்னு சொன்னால் நீலகிரி ஹில் ஸ்டேஷன்ஸில். அதுக்கடுத்து காஃபி எங்கே அதிகமாக கல்டிவேட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்துட்டு அதிகப்படியாக கல்டிவேட் பண்ணப்படுது. சரிங்களா? இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா திண்டுக்கல், மதுரை, தேனி, சேலம் டிஸ்ட்ரிக்ஸில் வந்துட்டு அதிகப்படியான காஃபி வந்துட்டு கல்டிவேட் பண்ணப்படுது. அதுக்கடுத்து கொல்லிமலை, கொடைக்கானல், அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து பார்த்தா மிக முக்கியமான காஃபி பிளான்டேஷன்கள் முக்கியமான பகுதிகள். சரிங்களா? தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் இன் ஏரியா அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் இந்த காஃபி டு நெக்ஸ்ட் கர்நாடகா. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா காஃபி ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் பிளேஸ்லையும், தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்லையும் இருக்குது. ரப்பர் பிளான்டேஷன் இஸ் சிக்னிஃபிகண்ட் இன் கன்னியாகுமரி. பெப்பர் இஸ் confined to the warm and wet slopes and the western ghats of the Tamil Nadu. Cashew is extensively cultivated in the Kadalur districts. அதாவது பெப்பர் மிளகு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸோட பகுதிகளில் வந்துட்டு கல்டிவேட் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லை கேஷ்யூ, அதாவது முந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக வந்துட்டு கல்டிவேட் பண்ணப்படுது. சரிங்களா? டு ப்ரொமோட் தி ஆர்கானிக் ஃபார்ம் சென்ட்ரல் ஸ்கீம், நேஷனல் ப்ராஜெக்ட் ஆர்கானிக் ஃபார்மிங், அதாவது இயற்கை விவசாயத்தை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட கவர்மெண்ட் வந்து பார்த்தா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நேஷனல் ப்ராஜெக்ட் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம், இயற்கை முறையில் வந்துட்டு உரங்கள், இயற்கைக்கு தேவையான எல்லாமே இயற்கை முறையில் பண்ணக்கூடியதுக்கான ஆர்கானிக் ஃபார்மிங்கை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்காக இது வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லை டிஎன்டிஇ அப்படின்னு சொன்னால் டேன்டி அப்படின்னு சொன்னோன்னா தமிழ்நாடு டீ பிளான்டேஷன் கார்பரேஷன் ஆஃப் லிமிடெட், அதை தான் டேன்டி அப்படின்னு சொல்கிறேன். இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் பிளாக் டீ ப்ரொடியூசர்ஸ் இன் தமிழ்நாடு வித் ஹை குவாலிட்டி clonal tea. Its plantation spreads over nearly 4,500 hectares. அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா டேன் டீ வந்துட்டு கார்பரேஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் கருப்பு டீ தூளை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது, பிளாக் டீயை ப்ரொடியூசர்ஸில் நம்மளோட டேன் டீயும் வந்துட்டு மிக முக்கியமான ஒரு கார்பரேஷன். இது வந்துட்டு கிட்டத்தட்ட 4500 ஹெக்டேர் பரப்பளவுள்ள நீலகிரியில் வந்துட்டு அமைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இது வந்துட்டு பெரிய லெசன் அப்படிங்கிறதால மீதி இருக்கக்கூடிய டாபிக்ஸ், அதாவது லிவ் ஸ்டாக்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹஸ்பண்ட்ரி, இது மட்டும் இல்லாமல் மற்ற ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் எல்லா லெசன்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன், லைன் லைன் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ப்ளஸ் ஸ்டோரி டைப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். அது பார்க்கல அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கோங்க. பிளேலிஸ்ட்டில் அதுக்கான வீடியோஸ் எல்லாமே இருக்குது. இதே மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் டாபிக்ஸ், புக் பேக் 1 மார்க்ஸ், புக் பேக் கொஷின்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் அதை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தென் பாய்.